ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? லாஸ்ட் சாட்டர்டே நம்ம வீட்டு பக்கத்துல திருவிழா நடந்தது. ஸோ திருவிழானாலே இந்த தெருவுல வந்து நெறைய கடைலாம் போடுவாங்க. ஜிகு ஜிகுன்னு இருக்கும். நல்லா பளபளன்னு லைட்ஸு எல்லாமே இருக்கும். அப்படியே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானு, அத்தை, பசங்களும் அப்படியே வாக்கிங் போனோம். எனக்கு கண்ல ஃபர்ஸ்ட் பட்டது இந்த பொம்மை தாங்க. என்னோட சைல்ட்ஹுட் ஒன் ஆஃப் த ஃபேவரட் விஷயம் இது. இதுக்கு வந்து எங்க ஊர்ல பம்பாய் மிட்டாய்ன்னு சொல்லுவோம். ஊர்லன்றத விட நாங்க குழந்தைங்கலாம் சேர்த்து அப்படிதான் பேர் வச்சிருந்தோம். ஏன்னா அந்த அங்கிள் வந்து சைக்கிள்ல ஒரு 4 மணி அந்த மாதிரி வருவாருங்க. வந்துட்டு பம்பாய் மிட்டாய், பம்பாய் மிட்டாய்ன்னு சொல்லுவாரு. பசங்க வர்றது லேட் ஆச்சுன்னா ஒரு பெல் அடிப்பாரு. இந்த பொம்மைக்கு கீழ வந்து கயிறு இருக்குல்ல, அத அடிச்சாருன்னா, அந்த சவுண்டு வரும். அது சவுண்டு வந்ததுமே எங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க. வீட்டுக்குள்ள போய் குடுகுடுன்னு காசெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு அந்த அங்கிள் முன்னாடி போய் நிப்போம். ஒரு பாம்பு பண்ணி குடுப்பாரு அண்ட் ஒரு வாட்ச், ஒரு மோதிரம் பண்ணி குடுப்பாரு. லாஸ்ட்டா ஒரு ட்ராப் எடுத்து நம்ம மூக்கு மேலயோ, இல்ல கன்னத்துலயோ ஒட்டி விடுவாரு. அப்பல்லாம் இது கலர் வந்து டார்க் பிங்க் இருக்கும். இப்போ கர்நாடகால வந்து கெமிக்கல் ஆட் பண்ண கலர்ஸ் எல்லாம் வந்து பேன் பண்ணியிருக்கிறதுனால ஒயிட்லயே இருக்கு. பட் இதுதான் ரொம்ப நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. அந்த பிங்க்க விட இது ரொம்ப நல்லா இருந்தது. அந்த அங்கிள் வந்து ஒரே ஒரு மாதிரி தான் பண்ணுவாரு. எப்பவுமே பாம்பு, எப்பவுமே வாட்ச் அந்த மாதிரி. ஆனா இந்த அங்கிள் பார்த்தீங்கன்னா, ஃபுல் அப்டேட்டடுங்க. எலிஃபேண்ட், பட்டர்ஃப்ளை, லயன், பீகாக் எல்லாம் பண்ணி குடுத்தாரு. இந்த மாரி சைல்ட்ஹுட் மெமரீஸ் உங்களுக்கு என்ன இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க சின்ன வயசுல சாப்பிடும்போது இதோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் பண்ணாம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் அதுக்கப்புறம் நாங்க அந்த வழியா அப்படியே நடந்து போகும்போது நெறைய பொருள் இருந்தது. ₹10 ஸ்டாலு, ₹20 ஸ்டால், ₹100 ஸ்டால் அந்த மாரிலாம் இருந்தது. நம்ம வீட்ல எல்லாமே இருந்தா கூட இந்த மாரி இடத்துக்கு போனா நமக்கு ஏதாவது புதுசா வாங்கணும்னு தோணும். அந்த மாரி சின்ன சின்ன பொருளா தாங்க நான் வாங்குனேன். ஆனா அதுவே பார்த்தீங்கன்னா ₹1000 கிட்ட ஆயிடுச்சு. எனக்கு பயங்கர ஒரு மாதிரி சந்தோஷமா இருந்தது. ஏன்னா, அந்த கலர்ஃபுல்லா பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. வீட்டுக்கு வந்தப்புறம் யோசிச்சேன், இதெல்லாம் நமக்கு தேவையான்னு தோணுச்சு. இதில நமக்கு தேவைன்னு சொல்ல முடியாது. பட் யூஸ் பண்ணிக்கலான்றது வந்து இந்த கம்மல், வளையல் இந்த மாரி திங்ஸ் தாங்க. இந்த நைட் லேம்பெல்லாம் வந்துட்டு ஒரு 2, 3 டேஸ்க்கு அப்புறம் பாழாயிடுச்சு. ஸோ அந்த அளவுக்கு இருந்ததுன்னா பார்த்துக்கங்க. இந்த ராட்டினம் இருக்கு இல்லைங்களா? இது வந்து நானு சின்னப்போ நெறைய இதில விளையாடியிருக்கேன். எனக்கு ரொம்ப புடிக்கும். ஸோ அது இப்போலாம் விளையாட முடியாது நம்ம. நம்ம மால்ஸ்லலாம் போனோம்னா ரொம்ப அ வந்து அப்டேட்டடா இருக்கும். பட் இந்த மாதிரி அந்த மரக்குதிரை இருக்கும். அதில உக்காந்துக்கிட்டு, அதில சுத்துறது அதெல்லாம் ஒரு தனி சந்தோஷம் இல்லையா? ஸோ அந்த பொம்மை இருந்தது. அத வாங்கிக்கிட்டேன். அந்த லைட்ஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப சூப்பர்வா இருந்தது. அன்னைக்கு ஒரு 3, 4 டேஸ்க்கு ஓரளவுக்கு அந்த சந்தோஷம் நீடிச்சதுன்னு வச்சுக்கங்க. ஸோ இப்படி தான் நான் வந்துட்டு எங்கேயாவது போனேன்னா, தேவையா? தேவையில்லையா? அப்படின்னு யோசிக்க மாட்டேன். பார்த்ததுமே நல்லா இருக்கு. வீட்டுக்கு வந்து டெக்கோர்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துருவேன். அதுக்கப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். அ எங்க போனாலும் என்னுடைய பெரியவன் வந்துட்டு எந்த கடையா இருந்தாலும், எந்த ஊருக்கு போனாலும் இந்த ஸ்ப்ரிங்கு தாங்க ஃபர்ஸ்ட்டு கேட்பான். நான் வந்து அது முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லாம் சுத்திட்டு வந்து கடைசியில வேற ஆப்ஷனே இல்லாம அதுதான் வாங்கி குடுப்பேன். சின்னவன் வந்து எப்பவுமே டிஃப்ரெண்ட்டா வாங்குவான். இன்னைக்கும் ஒரு கார் வாங்கியிருந்தான். அது அவன் பேச்ச கேட்காம அது இஷ்டத்துக்கு சுத்திட்டு இருக்குது. அதுவும் பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. அவன் நல்லா என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருந்தான். நாங்களும் இப்படிதான் சின்னப்போ எங்கேயாவது போயிட்டு ஏதாவது பொருள் வாங்கிட்டு வந்துட்டா, உடனே அத வச்சு விளையாடி, அன்னைக்கு நைட்டே அத ஒரு வழி ஆக்கி தான் அதுக்கப்புறம் தான் தூங்குவோம். நீங்க எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோல எனக்கு ஃபுல்லா சைல்ட்ஹுட் மெமரீஸ் ஞாபகம் வந்துச்சு. உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ குட் டே.